ஆண்டவரே, எந்த யுத்தத்தையும் நான் செய்யவே மாட்டேன், நான் அமைதியா நிற்பேன், எனக்காக ஒருவர் யுத்தம் பண்ணுவார். இந்த மாதம் ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். திருமணமாகி சில மாதத்திற்குள்ளே ஒரு கணவன் மனைவி சண்டை போட்டு மனைவியினுடைய பட்சத்துல எல்லாரும் அரசியல்வாதிங்க, ஆனா இந்த கணவனாருடைய பட்சத்துல யாருமே இல்லை. இந்த பையனை கோர்ட் வாசல்ல கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க. அங்க இருக்கிற ஜட்ஜி முதற்கொண்டு எல்லா பியூன் வரைக்கும் இந்த அரசியல்வாதிகள் அவர்களுக்கு எல்லாருக்குமே பழக்கமானவர்கள். எல்லாருக்கும் பணம் கொடுத்தாச்சு, எல்லாருக்கும் சொல்லியாச்சு. அந்த கடைசி கவுன்சிலிங் நடக்குது. அப்ப நடக்கும்போது இந்த பையன் திரும்பி பார்க்கறான், பேசுகிறதுக்கு யாருமே இல்லை. அங்க இருக்கிற மொத்த பேருமே இவன் பேர்ல குற்றப்படுத்திட்டே இருக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு நிமிஷம் சார், எனக்கு பாத்ரூம் வரைக்கும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் நேர போய் கண்ணீர் விட்டு, ஆண்டவரே, இந்த இடத்துல ஒரு அனாதையை போல நான் நின்றுட்டு இருக்கிறேன், அங்க இருக்கிற அத்தனை பேரும் அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவானவங்களா இருக்கிறாங்க, எனக்காக பேசுகிறதுக்கு ஒருத்தர் கூட இல்லை, எனக்காக பேசுகிறதுக்கு ஜட்ஜி யாருமே இல்லை, நீங்க தான் எனக்காக பேசணும் ஆண்டவரேன்னு அண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணிட்டு திரும்பி வந்து அந்த கவுன்சிலிங் அவங்களுக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்து இருக்கிறான். என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. அந்த பையன் மேல என்ன தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவன் என்ன பண்ணனான்? அந்த பையனுக்கு விரோதமா அவங்க கேட்கப்பட்டிருக்கிற வரதட்சணை கொடுமைன்னு சொல்லி 5 கோடி ரூபாய் கேட்டிருக்கிறாங்க. 5 crores, 5 கோடி ரூபாய் கொடுத்துட்டு நீ டைவர்ஸ் பண்ணிட்டு போயிரு. ஆனா இவன் ரொம்ப கஷ்டப்பட்ட பையன், கடன் வாங்கி டாக்டரேட் படிச்சு டாக்டர் முடிச்சிருக்கிறாங்க. ஒரு பைசா கொடுக்க முடியாத சூழ்நிலை. திடீர்னு கேட்டாங்க, என்னென்ன பண்ணாங்க சொல்லு, லிஸ்ட் சொல்லு. அந்த கேஸ் கட்டை எடுத்து பார்த்து இந்த இடத்துல அடிச்சுட்டாங்கன்னு போட்டிருக்காங்க. என்னைக்கு அடிச்சாங்க, என்ன நடந்திருக்குது. திடீர்னு அந்த ஜட்ஜி பாத்தீங்க அப்படின்னா இந்த பையனோட பேசி இந்த பையனுடைய நீதியை எடுத்து சொல்லி கடைசியில எழுதி கொடுத்தாங்க, உனக்கு இந்த மாதிரி ஒரு பையன் திரும்பி கிடைக்காது, அந்த அம்மா அப்பாவை கூட்டி இந்த மாதிரி ஒரு மருமகன் உங்களுக்கு கிடைக்காது, தேவையில்லாம இந்த மாதிரி ஈகோ பார்த்து இந்த பையனை வெறுத்துறாதீங்க, ஒன்னு சொல்லுங்க, டைவர்ஸ் வேணும்னா ஒரு பைசா கொடுக்க முடியாது, நீங்களே மியூச்சுவலா நீங்க பண்ணி முடிச்சிருங்க, இவன் பேர்ல ஒரு தவறும் இல்லை. அந்த ஜட்ஜி ஸ்ட்ரிக்டா சொல்லி அப்படியே அனுப்பி விட்டாங்க. அந்த பையன் வெளியில சொன்ன ஒரு வார்த்தை, எந்த ஆயுதமும் என் கையிலே இல்லாவிட்டாலும், எந்த ஆயுதமும் எந்த எவிடன்ஸும் என் கையில இல்லாவிட்டாலும் எனக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணுகிறார். எல்லாரும் கரங்களை தட்டி முழு பலத்தோட நான் நம்புறேன், என் தேவன் ஆயுதமே இல்லாதவர்களுக்கு யுத்தம் பண்ணுகிற தேவன். ஆமென்.